ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலையும் நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இப்பொழுதும் அவர் இந்த நாளிலும் நம்மை ஜீவனோடு வைத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக, கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் அவரை இந்த நாளிலும் நாம் துதிக்கப் போகிறோம். அநேகர் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்றிருப்பீர்கள். ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருந்தவர்களுக்காக விசேஷ விதமாய் இந்த ஆராதனையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அவர் என் நாமம் உயர்த்தப்படும் எல்லா ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த எண்ணத்தோடு நாம் இன்றைக்கும் இந்த ஆராதனையை நாம் துவங்க போகிறோம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திவிட்டு அவர் வார்த்தைகளை கேட்டு நாம் செபித்து நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணோக்கி பார்த்த தேவா, என் கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை கரம் நீட்டி மீட்ட தேவா என்கிற ஒரு அருமையான பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போறோம். என்னோடு சேர்ந்து பாடுங்க. தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடலாமா? உற்சாகத்தோடு கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா, கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயே கோவா. கர்ப்பத்தில் நான் தோன்றும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவினிலே தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்தவரே, கர்ப்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை
பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவினிலே தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்தவரே, தாயே என் இயேசு தேவா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசு நாதா, தந்தையே மாயேகோவா, கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, தாயே என் இயேசு தேவா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசு தேவா, தந்தையே மாயேகோவா, இரத்தத்தாலே மீட்டவரே, ரட்சிப்பு தந்தவரே, பாவமெல்லாம் தீர்த்தவரே, என்னை பரலோகில் சேர்ப்பவரே, பாவமெல்லாம் தீர்த்தவரே, பரலோகில் சேர்ப்பவரே, இரத்தத்தாலே மீட்டவரே, ரட்சிப்பு தருபவரே, தாயே என் இயேசு நாதா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசு தேவா, தந்தையே மாயேகோவா, கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, தாயே என் இயேசு தேவா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசு தேவா, தந்தையே மாயேகோவா. ஆமென். எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னே இந்த உலகத்தினுடைய ஸ்கேன் கருவிகள் என்னை பார்ப்பதற்கு முன்பதாகவே என் கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஆமென். என் உருவம் இன்னதென்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். என் நினைவுகள் என்னதென்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். என் வழிகள் என்ன என்பதையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமென். அவர் என்னை விசாரிக்கிற தெய்வமாயிருக்கிறார், என்னை போஷிக்கிற தேவனுமாயிருக்கிறார், என்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் இல்லாமல் இந்த உலகத்திலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற அவர்தான் என் வாழ்க்கையில யாவையும் செய்கிறவர். நான் சகலத்தையும் அதனது நாட்களிலே நான் நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்னவர். என் வாழ்க்கையில சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். தெய்வ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே என்கிற ஒரு அருமையான பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போறோம்.
சேர்ந்து பாடலாமா? Praise the Lord. Jesus. பாடலாமா? உற்சாகத்தோடு தேவநாம மகிமைப்படும்படியால் பாடி மகிமைப்படுத்த போறோம். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஏங்குதே கதறுதே என்னுள்ளம் துடிக்குதே. ஏங்குதே கதறுதே என்னுள்ளம் துடிக்குதே. பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். மழை போன்ற சோதனை நேர்ந்தாலும் பயப்பட மாட்டேன். சொல்லமா? மழை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், மழை போன்ற துன்பங்கள் நேர்ந்தாலும், இருள் போன்ற சோதனை சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், எனக்கு சுற்றி இளைப்பாறுதல் தருகிறீர். சொல்லிக் கொள்ளலாமா? உம் சமூகம் முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். உம் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் நீ கூடவே வருவதா. உம் சமூகம் என் முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் நீ கூடவே வருவதா. உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால்
ஜெயிப்பே, ஜெயித்து முன்னேறுவே. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஏங்குதே, கதறுதே, என்னுள்ளம் துடிக்குதே. ஏங்குதே, கதறுதே, என்னுள்ளம் துடிக்குதே. பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பே, ஜெயித்து முன்னேறுவே. உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பே, ஜெயித்து முன்னேறுவே. உன் பிரசன்னத்தால் ஜெயிப்பே, ஜெயித்து முன்னேறுவே. ஆமென். உன் பிரசன்னத்தால் நான் முன்னேறுவேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயித்து நான் முன்னேறுவேன் என்ற அந்த வார்த்தையின்படியாய் இந்த உலகத்தில் நாம் ஜெயிப்பதற்கு தேவ பிரசன்னம் அவசியம். அவர் பிரசன்னம் இல்லாமல் இந்த உலகத்திலே நம்மால் ஜெயம் எடுக்க முடியாது. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்ற அந்த வார்த்தையின்படியாய் இந்த உலகத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு தேவ பிரசன்னம் அவசியம். ஆமென். அவர் பிரசன்னத்துல யார் அமர்ந்திருக்கிறார்களோ, ஆமென், வசனம் சொல்லுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பானா. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஓடி சுகமாயிருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் போது நிச்சயமாகவே தேவன் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆகவே அந்த எண்ணத்தோடு கர்த்தரின் நாமம் என்பது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பது போல நீங்களும் நானும் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த பிரசனத்துக்குள்ளே, அந்த நாமத்துக்குள்ளே, அவர் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் அமர்ந்திருக்கும் போது எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆகவே இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு அருமையான பாடல் பாடி மகிமைப்படுத்த போறோம். Praise the Lord. Praise the Lord. அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தம் செய்கிற தேவன், வாக்கு மாறாத உண்மை தேவன். அவர் சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டார். அந்த பாடலை பாடி மகிமைப்படுத்த போறோம். Praise the Lord. உற்சாகமாய் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போக மாட்டே, நான் சொந்து போக மாட்டே, சொந்து போக மாட்டே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்.
வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓஹோ, சொந்து போக மாட்டேன், நான் சொந்து போக மாட்டேன், சொந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். என்னை அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் என்னை வெட்கம் அடைய அவர் விடமாட்டார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் என்றால் உன் முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் பனி போல என் தேவன் மறைய செய்வார். ஆகவே வசனமே சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிற முகம் வெட்கப்பட்டு போகாது, அவை பிரகாசமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவேன் என்று வாக்கு பண்ணினாரோ, எதை செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் சொன்ன வார்த்தைகளை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படியாய் தாமதித்தாலும் காத்து கொண்டிரு, அது நிச்சயமாய் நடக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். அது எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வசனம் எப்படியா சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த நாளுக்கான தலைப்பே பார்த்தீங்கன்னா போராட்டம் உண்டு. இதுதான் இன்றைக்கான தலைப்பு. ஏற்கனவே நிறைய போராட்டம் பிரதர், இதுக்கு மேலும் செய்தியும் போராட்டம்னு வந்தா எப்படி மேற்கொள்வது? இன்றைக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வருகிற போராட்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ண வேண்டும், எப்படி சால்வ் பண்ண வேண்டும் என்று தெரியாததினால்தான் அவர்கள் அந்த பிரச்சனைக்குள்ளாக அமிழ்ந்து போகிறார்கள். முதலாவதாக வசனம் சொல்லுது, உனக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உனக்கு எதிராக எது வந்தாலும் முதலாவதாக அதை ஃபேஸ் பண்ண யூ ஹேவ் டு ரெடி, யூ ஹேவ் டு ஃபேஸ். அதை நீங்கள் எதிர்த்து நிற்க, அதை சந்திக்க திராணி உள்ளவர்களாக இருங்கள். பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் எது உங்களுக்கு எதிராய் வருகிறதோ முதலாவதாக அதை பார்த்து பயப்படாதீங்க. அதற்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே வசனம் சொல்லுது,
நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் போராட்டம் நிச்சயம். ஏன்னா வசனம் சொல்லுது, உபத்திரவத்தின் குகையில தான் உங்களை நான் நினைக்கென்று தெரிந்து கொண்டேன். ஆமென். அப்போ உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ரட்சித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ போராட்டம் நிறைஞ்ச உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடுகள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பீச்சில் போய் கடலில் நின்றுட்டு அலைலாம் வந்து முடிஞ்ச பிறகு நான் கடலுக்குள்ளே போகிறேன்னா முடியாது. காலம் பூரா கடலுக்கு வெளியே நிற்க வேண்டியது. அதே போல் வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தின் மத்தியில் தான் நாம் ஜெயம் பெற வேண்டும். அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த வசனம் சொல்லுது, இந்த போராட்டத்தை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால், அதற்கு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது. எபேசியரின் புஸ்தகம் அதே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, 14ஆம் வசனம் சொல்லுது, 12ஆம் வசனம் நமக்கு போராட்டம் உண்டு. 13ஆம் வசனம் சொல்லுது, அவைகளுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாக ஆக வேண்டும். ஆமென். போராட்டத்தை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு, எதிர்த்து நிற்கும்படிக்கு. ஆமென். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போ முதலாவதாக உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை, பலவீனங்களை, போராட்டங்களை நீங்கள் முதலாவதாக எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன், கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த விசுவாசம். எதுவும் என்னை, என் ஆண்டவரை மீறி எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது. இந்த விசுவாசம், இப்போ ஏற்பட்ட விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார், எதுவும் நம்மை மேற்கொள்ள விட மாட்டார். ஆமென். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு வர போராட்டம்லாம் எப்பேற்பட்ட போராட்டம் என்று வசனம் சொல்லுதுன்னா வாசிக்கலாம். அது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வசனம் இப்படியா சொல்லுது, நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு, இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி. அப்போ இந்த உலகத்திலே நமக்கு வருகிற எல்லாவற்றையும், எல்லா போராட்டமும் எப்பேற்பட்ட போராட்டம்னா நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் வசனம் சொல்லுது, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவிலும் இந்த வார்த்தைகள் சொல்லப்படாமல் அவனுக்கு அடக்காராதனை கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் போராடுகிற எல்லா போராட்டமும் என்ன போராட்டம் என்றால், அது கர்த்தருக்குள் நமக்கு நல்ல போராட்டம். ஆமென். வேதத்தில் அநேகரை குறித்து சொல்ல முடியும். வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆமென். யாக்கோப்புக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அப்போ முதல்ல சொன்ன, இந்த உலகத்தில் நமக்கு எதிராக வருகிற போராட்டத்தை நாம் எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2வதாக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அடுத்ததாக வசனம் சொல்லுது, அந்த போராட்டத்தை போராடி மேற்கொள்ள வேண்டும். ஆமென். 2 கொரோனா ஆலை, அதை போராடி மேற்கொண்டோம்ல, ஜெயிச்சோம் இல்லை, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோமில்ல. எவ்வளோ பெரிய போராட்டம், ஊரடங்கு நாட்கள், வெளியே போக முடியாது, எத்தனை பேர் மரிச்சு போனாங்க ஹாஸ்பிட்டல் இடம் இல்லாமல். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த போராட்டத்தையே ஜெயித்த நம்மளால மற்ற போராட்டத்தை ஜெயிப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆகவே பாடலே இப்படி தான் வருது, வாழ்க்கை என்பது போராட்டம், நல்லது ஒரு போராட்டம், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மான் கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. ஆகவே எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் அவைகளுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்றால் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்த வேண்டும். ஏன்னால் கர்த்தரை யார் தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அடுத்ததாக
கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். அநேக காரியம் சொல்லப்பட்டது. அதில் 2 காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ஆவியின் பட்டயம் என்னும் கர்த்தருடைய வசனத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் ஜெயம் பெற தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்போது நாம் வாழ்கிற இந்த உலகத்தில், இந்த போராட்டம் நிறைந்த உலகத்தில், இந்த போராட்டத்தை ஜெயிக்க நாம் செய்ய வேண்டியது முதலாவதாக, உனக்கு வருகிற போராட்டத்தை நீ எதிர்த்து நிற்க நீ திராணி உள்ளவனாக காணப்பட வேண்டும். 2வது, அதை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அதை ஜெயிக்க வேணும். போராட்டம் ஒன்று ஜெயிக்க இடம் கொடுக்காத. இந்த போராட்டத்தை நீ செய், நீ மேற்கொள்ள வேண்டும். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். ஆகவே உனக்கு வருகிற தீமைகளை நன்மையை கொண்டு வெல்லுங்கள். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். போராட்டம் சொன்ன உடனே அநேகர் பல போராட்டத்தை குறித்து யோசிச்சுனுங்கிறீங்க. யோசேப்பை குறிச்சே சொல்கிறேனே. யோசேப்புக்கு போராட்டம் யாரால்னா அவன் குடும்பத்தால் தான் போராட்டம், அவன் சகோதரரால் தான் போராட்டம். கூட அந்த சகோதரன் தான் கொண்டு போய் குழியில் போட்டது. ஆமென். வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். அது மத்தேயின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 10:36 சொன்ன உடனே எல்லாம் சொல்லுவாங்க, ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. அப்போ எல்லாமே சொல்லுவாங்க, ஆமாங்க சத்துரு வீட்டார் தான். ஏன்னா யோசேப்பை என்ன பண்ணாங்க, அவன் சகோதரர்கள் தான் கொண்டு போய் குழியில் போட்டாங்க, விற்று போட்டாங்க, நிர்வாணமாக்குனாங்க. அப்போ சத்துரு யார் என்றால் வீட்டார். இந்த ஒரே வசனத்தை பிடிச்சுன்னுக்குறாங்க, சத்துரு வீட்டார், சத்துரு வீட்டார், சத்துரு வீட்டார்னு. ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன வார்த்தை என்றால், அது லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சத்துருக்களை சிநேகியுங்கள். உன் வீட்டார் சத்துரு என்று சொல்லாத, அந்த சத்துருவை நீ சிநேகி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு துன்பம் செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆகவே இதுதான் போராட்டம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென். இதுதான் போராட்டம். உன் சத்துருவை நேசி என்று ஆண்டவர் சொன்னார். உன் வீட்டார் சத்துரு என்று சொல்லாத, அந்த சத்துருவை சிநேகிதனாய் மாற்ற வேண்டியது உன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ வீட்டில் போராட்டமா, குடும்பத்தில் போராட்டமா, இல்லை வேலை ஸ்தலத்தில் போராட்டமா, இல்லை ஊழியத்தில் போராட்டமா, இப்பேற்பட்ட போராட்டம் தானே. போராட்டம் சொல்லாங்க. சத்துரு எனக்கு சத்துருன்னு சொல்லாதீங்க. சத்துருவை நேசியுங்க, சத்துருவை சிநேகிதர்களாய் மாற்றுங்கள். வசனம் சொல்லுது, அது ஏசாயின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நமக்கு வர போராட்டத்தை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது, அந்த போராட்டங்களை நாம் மேற்கொள்ளும் பலத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். 3வதாக, இந்த போராட்டத்தை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களை சத்துருக்களாய் பார்க்காமல் அவர்களை சிநேகியுங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொன்னார் ஆண்டவர். உனக்கு தீமை செய்கிறாங்களா, நன்மை செய். உன்னை துன்பப்படுத்துகிறார்களா, அவளுக்காக ஜெபம் பண்ணு. உன்னை சபிக்கிறாங்களா, அவளை ஆசீர்வதி. இதுதாங்க நல்ல போராட்டம். இந்த உலகத்தில் எதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடவும், நம் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கவும், நம் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை அழைத்தார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனிதர்கள் நாம் தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கசப்பு, ஒரு மன்னிக்கக்கூடாதபடிக்கு ஒரு கசப்பு இருக்குது. உனக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருப்பதற்கு காரணமே அந்த கசப்பு தான். ஆமென். சத்துரு என்று சொல்லாத, சத்துருவை நேசிக்க ஆண்டவர் சொன்னார். ஆமென். 7 முறை அல்ல, 70 முறை மன்னிக்க சொன்னார். ஆமென். ஆகவே நல்ல போராட்டம் என்பது, நீ நன்மை செய்து நீ தீமை அனுபவிக்க வேண்டும். அதுதான் நல்ல போராட்டம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடையாது. நன்மை செஞ்சால் உனக்கு தீமை தான் வரும். அந்த தீமையை சகிக்க வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும். இதன் மத்தியிலே நீ ஜெயம் எடுக்க வேண்டும். இதுதான் போராட்டம். ஆகவே இதை நம்மோட பலத்தை கொண்டு நாம் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் இந்த போராட்டத்தை ஜெயிக்க தேவன் கிருபை கொடுப்பார். இதை எதிர்த்து நிற்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். கோலியாத்தை எதிர்த்து நிற்க எல்லாம் அந்த போர் வீரர்கள் பயந்த போது தானியேல் போய் எதிர்த்து நின்னா. ஏன்னா
அது தாவீது போய் எதிர்த்து நின்றான். காரணம், தாவீது கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். ஆகவே அவன் எதை குறித்தும் பயப்படல. என் தேவனை தூஷிக்கவன் யார் என்று தாவீது வைராக்கியத்தோடு அவன் கோலியாத்தை எதிர்த்து நின்றான், ஜெயம் பெற்றான். அதே போல நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டுமென்றால் நமக்கு எதிராக வருகிற இந்த போராட்டங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவை. இந்த போராட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். ஆகவே காண்கிற உலகத்தில் போராடி ஜெயிக்க முடியாத நாம், ஆமென், காணப்படாத இடத்துல நம்மால் ஜெயம் எடுக்க முடியாது. நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாதா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இப்போ நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற போராட்டத்தையே நம்மால் போராட முடியவில்லை என்றால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இருக்கிற போராட்டத்தை போராடி மேற்கொள்ள முடியாது. ஆகவே இந்த போராட்டத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும். நாம் நிற்க திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். நாம் இதனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அவர் நம் வலது பாசத்தில் இருக்கும்போது தான் நம் யாராலையும் அசைக்க முடியாது. ஆகவே உற்சாகத்தோடு தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் இந்த போராட்டத்தை போராடி மேற்கொள்ள தேவனுக்கு கிருபை கொடுப்பார். யாக்கோபை போல நாம் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். உலகம் உங்களை பகைக்குதா, கவலைப்படாதீங்க. உங்கள் அன்பினாலே போராடி ஜெயமிடுங்கள். தேவனிடத்தில் ஜெபத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில குறைவென்பதே இருக்காது. நிறைவாகிய கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் வாழ்க்கையிலும் சகல குறைகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாய் உங்கள் வாழ்க்கையிலும் சகல போராட்டங்களை நீங்கள் ஜெயத்தோடு போராடவும், ஆமென், அவைகளுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி அவைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வெற்றி சிறந்தவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி அவருக்கென்று எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாமா? அல்ல தகப்பனே, இதுவரை உம்மை துதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம், இந்த வார்த்தைகளை கேட்டோம். கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, எங்கள் போராட்டங்களை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் போராட்டங்களில் நாங்கள் நின்று ஆண்டவரே அவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளதாக இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை தாங்கப்பா. எங்களுக்கு வருகிற போராட்டத்தை மேற்கொள்ளும்படியான கிருபையை அதிகாரத்தை கர்த்தர் தருவீராக. கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீர், எந்த தீங்கும் அணுகாமல் வேலை அடைத்தீர், கொள்ளை நோய் அணுகாமல், குறைவு ஏற்படாமல் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வெறுமையாக்கும் அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பெருகி வருகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் எங்களை இதுவரை மீட்டெடுத்தீர். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க. மீண்டுமாய் ஆண்டவரே, அடுத்த 3வது அலை வருகிறது என்று சொன்ன எத்தனை அலை வந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடினால் எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்ற இந்த நிச்சயத்தோடு எங்கள் ஓட்டத்தை ஓட கிருபை தாங்க. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும் சகல போராட்டங்கள் ஆண்டவரே மாம்சத்தோடு போராட்டமாக இருக்கலாம், ஆண்டவரே துரைத்தனங்களோடு போராட்டமாக இருக்கலாம், ஆண்டவர் குடும்பத்தோடு வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே என்ன விதமான போராட்டமாக இருந்தாலும் எல்லாம் போராட்டத்துக்கு மேலாகும் இந்த பிள்ளைகள் ஜெயம் எடுக்க கிருபை தாங்கப்பா. எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியாய், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படியாய் இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்து அவளுடைய சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் இந்த வார்த்தையின்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆமென், நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் உங்கள் ஓட்டத்தை ஓட தேவன் தாமே கிருபை செய்வாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.